இயக்குனர் சுதா கொங்காரா இயக்கத்துல நம்ம சிவகார்த்திகேயன் நடிக்கிற படம் தான் பார்த்தீங்க அப்படின்னா பராசக்தி. ஸோ இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரும் அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா கிளிம்ஸ் வீடியோவும் ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அந்த கிளிம்ஸில் நம்ம ஒரு சில விஷயத்தை வந்து டீகோடிங் பண்ணியிருக்கோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சிவகார்த்திகேயன் வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து அதர்வாவும் பார்த்தீங்க அப்படின்னா அதே காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்க. அதர்வா பார்த்தீங்க அப்படின்னா லுக்கே வேற லெவலில் இருக்கு. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சண்டைக்கு போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜெயம் ரவிங்க ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்டர்னு நம்ம சொல்லுவோம் எப்பயுமே. பட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நெகட்டிவ் ரோல் பண்ணியிருக்காரு. அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இந்த நெகட்டிவ் ரோலில் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய லுக் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கு. ஸோ அப்படி தான் சொல்லணும். ஸோ அந்த கன்னை எடுத்து சிவகார்த்திகேயன் ஃபோட்டோவை பார்த்து ஷூட் பண்ணுற மாதிரி ஒரு கிளிப்பு வச்சிருப்பாங்க பாருங்க, வேற லெவலில் இருக்குங்க. ஸோ அந்த சீனுக்கெல்லாம் தேட்டரில் கிளிய போதுங்க ஸ்க்ரீனு. ஸோ அதில் எந்த வேறு டவுட்டும் இல்லை. அதுக்கடுத்து சிவகார்த்திகேயன் லுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிஜமாவே வேற மாதிரி தாங்க இருக்கு. ஸோ டேரக்டர் யாரு, அதனால தான் அப்படி இருக்காங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாமல் சிவகார்த்திகேயனுக்கு வந்து இந்த படம் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வரவேற்பை கொடுக்கும். ஆல்ரெடி அமரன் படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு ஒரு பீக்கில் இருக்காரு. அதுக்கடுத்து ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் நடிச்சிட்டு இருக்கிற படத்துலையும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவர் கமிட் ஆகியிருக்காரு. ஸோ அப்கமிங்கில் அவருடைய லிஸ்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வேற லெவலில் இருக்குங்க. இயக்குனர் ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் நடிச்சிருக்கிற படம் தான் பார்த்தீங்க அப்படின்னா மதராசி. ஸோ இந்த படத்துடைய டைட்டில் போஸ்டர் வந்து இப்போ ரீசெண்டாக அவருடைய பர்த்டேக்கு விட்டுருந்தாங்க. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேற லெவலான ஒரு லுக் இருக்குங்க. ஸோ ஆப்போசிட் பராசக்தி. ஸோ பராசக்தி படத்தில் எந்த மாதிரி லுக் இருக்கோ அதுக்கு அப்படியே டெட் ஆப்போசிட்டில் இந்த அளவில் வந்து ஒரு ராவாக வந்து பயங்கரமாக காமிச்சிருக்காங்க. ஸோ ரீசெண்டாக ஏஆர் முருகதாஸும் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாங்க. ஸோ மதராசி அப்படின்றதுக்கு என்ன ஃபுல் நேம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வட மாநிலத்தவரையும் தென் மாநிலத்தவரையும் கூப்பிடுற பேர் தான் நம்ம வந்து மதராசின்னு சொல்லுவோம். ஸோ அதை காமனாக தான் நான் வச்சுருக்கேன். பட் இந்த படத்துடைய ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வட இந்தியர்கள் வந்து தென்னிந்தியர்களை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்றது தான் இந்த படத்துடைய ஒன்லைன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ அப்போ கண்டிப்பாக கூஸ்பம்ஸ் வந்து தேட்டரில் திணிக்க போதுங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ நம்ம வடக்கனுங்கன்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இடத்துல நம்ம சவுத் சைடில் இருக்கிற ஒருத்தர் போய் அங்கே மாட்டிக்கிட்டா ஸோ அவங்க எப்படி நம்மளை ட்ரீட் பண்ணுவாங்க அப்படின்றத வந்து நமக்கு எடுத்து சொல்ல போகிறார் போல் முருகதாஸ். ஸோ துப்பாக்கி படத்திலே பார்த்தீங்க அப்படின்னா வேற லெவலான சம்பவத்தை பண்ணி விட்டார், அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த கதை ஆக்சுவலாக விஜய்க்கு வந்தது தான். பட் ஆனால் அவர் அக்செப்ட் பண்ணல அப்படின்றனால சிவகார்த்திகேயனுக்கு போயிருக்கு. ஸோ டூ பெஸ்ட் அப்படி தான் சொல்ல முடியும்.